أستاذ. இஸ்லாம் தாவீத் வந்துட்டு ஸ்கிரீன். தெரியுதுங்க சார் ஸ்க்ரீன். இது உங்களோட ஏரியாவில் எதுவும் பிரச்சனைகளா? வெள்ள பிரச்சனைகள், மழையா, காத்தா, ஆ எப்படி? இங்க மழை காத்து இருக்குங்க சார் இங்க இப்போ. ஆ, இன்னைக்கு நைட்டு புயல் இங்க இருக்கான். இந்த நைட்டு காய் அது உங்களோட ஏரியாவா தாக்குறது? எங்க ஏரியா வரும் அது சார். சென்னைக்கு அது அடிக்குது எப்படி அது? சென்னைக்கு தான் வருது. ஆ, சென்னைக்கு பக்கத்துல வருது. சென்னை பக்கத்துல. ம். சூறாவளி தானே அது? காத்து தானே? ஆமா ஆமா, காத்து மழை. ம். என்ன ஓகே, பிஸ்மில்லா. அவனா வந்து பாவம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வத்துஹா. ம், குட். ரெண்டாவது. ரத் ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன் ذلك لمن خشي ربه. திருப்பங்க ரெண்டாவது. رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. மூன்றாவது. ووضعنا عنك وزرك. திருப்பங்க. ووضعنا عنك وزرك. நாலாவது. ووجدك கோ அல்ல ضال. கே. ووجدك ضال. ووجدكو. ووجدك. வித்தியாசம் விளங்குதா? சரிங்க சார். சரிங்க சார். ம். ووجد ووجدك ضالا فهدى. திருப்பி வரணும். ووجدك ضالا فهدى. ஐந்தாவது. والعاديات ضبحا. நாலாவது கொஞ்சம் போதும். ووجدك ضالا فهدى. ஐந்தாவது. والعاديات ضبحا. ம். Good. இல்ல எவ்வளவு பாவம். لس لسعي لسعيها راضية. நிறைய பேர் உண்டு பாப்பனே. ரதிய. سعيها راض لسعيها லிச. راض. பாத்தீங்களா? லிச. சீனிட்டு எழுமா லிச. سع لسع سريمس لسعيها راضية. لسعيها راضية. لسعيها راضية. திருப்பி வருங்க. لسعيها راضية. سريمس لسعيها راضية. ரெண்டாவது. وأكواب موضوعة. موضوع. ரெண்டு வரணும். கேஃப்ல சவுண்ட் மீக்கிற, ஐண்ட சவுண்ட் மீக்கிற. சரிங்க சார். وأكواب موضوعة. திருப்பி வருங்க. وأكواب موضوعة. மூணாவது. ضاحكة مستبشرة. மஸ்தபு ஷிராவா? சரியா பார்க்கணும். இல்ல. மா இல்ல. مستبشرة. மா இல்ல. آمين. ضاحكة مستبشرة. கொஞ்சம் என்ன சொல்ற?
ஹார்ட சவுண்டில் தான் கொஞ்சம் பெருசாக்கணும் வேணாம் மற்றதெல்லாம் வந்துட்டு ضاحكة مستبشرة. ضاحكة مستبشرة. நாலாவது. وأغ- وأغطش ஆ وأغطش ஆ لها وأخرج ஆ ضحاها. பிழை பிழை. ஜாவி நீங்க ஒரு முக்கியமான வேலை ஒன்று இது ஒரு சேவ் இது முன்னாடி நான் அதை உங்களுக்கு ஒரு ஆப்ஷனலா தந்திருப்பேன். ஆனா இதுக்கப்புறம் அதை நீங்க கட்டாயம் செய்வாங்க ஏன்னா இப்ப உங்களுக்கு எழுத்துக்கள் எல்லாம் தெரியுது. ஆனா அடுத்தடுத்த எழுத்துக்களோட சரியா கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி ஓதுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாகி புதிய வசனமோட காண்ற நேரத்துல உண்மையில உங்களுக்கு லிசா ஐயா ராதியா அந்த வசனங்கள்ல வார எழுத்துக்கள் எல்லா எழுத்துக்களும் பெரும்பாலும் உச்சரிக்கிற ஸ்டைல் அதுல என்ன வடிவத்துல வரணும் என்றெல்லாம் தெரியும், படிச்சிட்டோம். ஆனா அவங்களுக்கு என்ன உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன, குறிப்பிட்ட அந்த எழுத்தை அடுத்து பிறகு வார எழுத்தோட சரியாக கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி எப்படி ஓதிக்கொண்டு போற என்றதுல ஒரு பிரச்சனை உண்டு இருக்குது. அது விளங்குதா? ஆ, விளங்குதுங்க நான் உஸ்தாத். அதுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன், என்ன செய்யலாம் சொல்லுங்க. இல்ல, குரான் ஒரு பேஜ் படிக்க சொன்னீங்க. எஸ், அது எப்படி சொன்னேன் நான் பாப்பேன், சரியா சொல்லணும், அப்படி சொல்லல பாப்பேன். அத சரியான ஒரு ஸ்டைல்ல ஃபாலோ பண்ணது நான் சொன்னேன், என்ன சொன்னேன் வரண்டா. இல்ல, வசனம். எஸ், நீங்க பக்கமா ஓத தேவையில்லை, அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை. நீங்க டெய்லி டெய்லி நீங்க புதிய வசனம், புதிய வேர்சஸ் உங்களுக்கு இதுக்கு முன்னால நீங்க ஓதி பரிச்சயம் இல்லாத புதிய வேர்சஸ் ஜஸ்ட் ஒரு அஞ்சு அந்த ஸ்டைலுக்கு நீங்க ஓதி பழகுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை கிளியர் ஆகும். எந்த ஸ்டைலுக்கு? இடையில ஸ்ட்ரக் ஆகக்கூடாது, இடையில பேசிட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஃப்ளோல அப்படியே ஓதிக்கொண்டு போற என்ற அந்த ஐடியாவை எடுத்துக்கொண்டு நாங்க கிளாஸ்ல படிச்சுக்கிற இந்த உச்சரிப்புகளை வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகினீங்கடா உங்களுக்கு இது அப்படியே ஒரு ஸ்டெப்புக்கு வந்துடும். சரிங்க அந்த உஸ்தாத். அதை நீ கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க, டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. சுமார் ஒரு 3 மந்த் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை ஸ்லோ ஆகிடும் போதும். சரிங்க உஸ்தாத். ஆனா டெய்லி நடக்கணும். இன்றைக்கு நடந்துச்சு, நாளைக்கு டயர்ட் ஆகிட்டோம், நாளண்டைக்கு நடக்குது என்றது வரக்கூடாது. எப்படி நீங்க சரி. நான் நினைக்கிறேன் மேக்சிமம் நீங்க ஒரு 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 15 மினிட்ஸ் நீங்க ஒரு நாளைக்கு அலோகேட் பண்ணாலும் போதும். இன்ஷா அல்லாஹ், கற்றுக்கிட்டு சரிங்க கொள்ளிடும். உஸ்தாத். சரி, அப்ப ஏன்னா விளங்குது அவங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு எழுத்துக்கள் உச்சரிப்பு எல்லாம் தெரியுது, எதை நீட்டணும் எதை நீட்டக்கூடாது என்று தெரியுது. ஆனா போத போகல அந்த கன்ஃபியூஸ் வருது, எங்களுக்கு தெரியாம நீட்டுப்படுது. அந்த கன்ஃபியூஸ் இல்லாம ஆகணும், அதான் முக்கியம். இப்போது நாலாவது. وأغ- وأغطش ليلها وأغطش وأغطش. وأغطش ليلها وأخرج ضحاها. சரி போதுங்க. و- وأغ- وأغطش ليلها وأخرج ضحاها. தான் போதும். என்னதுங்க சார்? وأغطش ليلها. கஸ்டமர் நிப்பாட்டலாம், பக்கத்துல வாவு தானே வந்து இது, நான் சொல்ல தந்தியமா வாவும் தான் நிப்பாட்டி போகலாம், பிரச்சனை இல்லை. وأغطش ليلها وأخرج ضحاها. சரிங்க சார். وأغطش ليلها وأخرج ضحاها. சரி போதுங்க. وأخ- وأغطش ليلها وأخرج ضحاها. ம் லாஸ்ட் வாங்க பாப்போம். ار- ارجعي இர் இர் إلى. ஜிஐ இருஜிஐ என்று கலக்கக்கூடாது. இர் ஜிஐ. சரிங்க சார். ار- ارجعي إلى ربك راضية مرضو مر- மருது அல்ல, மர்தி. مرضي மர்திய. مرضية. சரிங்க சார்.
ارجعي إلى ربك راضية مرضية. மறு என்று வரக்கூடாது. மறு என்று வாரது பிழை. மர்திய. மர்திய. يا مرضية. ارجعي إلى ربك راضية مرضية. مر... சரிங்க. ارجعي إلى ربك راضية مرضية. மறு மறு என்று வருதுனா அது வரப்படாது. பாருங்க. ارجعي إلى ربك راضية مرضية. مرضية. சரிங்க சார். ارجعي إلى ربك راضية مرضية. ம். ஓகே. இந்த ஒர்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் சொன்ன ஒர்க் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க ஜாவித். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய அப்டேட் ஆகலாம். இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எழுத்து உச்சரிக்கிறதுல சிக்கல் வருது, எழுத்து மாறுது, பயமிக்குது, கன்ஃபியூஸுங்கிறது நிறைய குறைஞ்சிக்குது. அதை நீங்கள் டெவலப் பண்ணலண்டால் உங்களுக்கு ஓதுறது இன்னும் உங்களுக்கு சிரமம் தான் ஆகும். அதை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? மேக்சிமம் ஆக மினிமம் 5 வசனம் ஃபாலோ பண்ணுவோம். டார்கெட் என்ன? சரிங்க படிச்சுக்கிற சார். எழுத்துக்கள்ட உச்சரிப்பு அதில் டார்கெட் பண்ணணும். எழுத்துக்கள் இந்த வசனத்துல இடையில பேசிட்டு நிப்பாட்டி ஓதுறது பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு 4வது வசனத்தை நிப்பாட்டி ஓதுனீங்களே, அந்த மாதிரி நிப்பாட்டி ஓதுறதை நீங்க பிள்ளையா பார்க்க வேணாம். ஆனால் நீங்க ஸ்ட்ரக் ஆகிக்கொண்டு கன்ஃபியூஸ் ஆகி கொண்டு போகக்கூடாது. அது பிள்ளை. அதுதான் பழகணுமா? சரிங்க சார். ஓகே.